புனித பெர்னார்ட் கிளேர்வாக்ஸ் பிரான்ஸ் நாட்டில் 1090ஆம் ஆண்டு பிறந்தார். 1153ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி இறைவனில் இணைந்தார். இவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். பெற்றோர் சிறந்த நன்னறியில் இவரையும் இவரின் உடன் பிறந்தவர்களையும் வளர்த்தெடுத்தார்கள். சிஸ்டர்சியன் சபையில் சேர்ந்து கடுமையான தவ வாழ்வை மேற்கொண்டார். அரசர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சாதுவான வாழ்வை வாழ்ந்தவர். கடுமையான ஏழ்மையை தன் துறவற வாழ்வில் கடைபிடித்தார். தன் பெற்றோரின் வளர்ப்பை மறவாமல் ஜப வாழ்வில் ஈடுபட்டார். பின்னர் தன் உடன் பிறந்த சகோதரர்களும் தந்தையும் இவருடன் வாழ துறவற இல்லம் வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் அனைவரும் இறைவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக பக்தியுடன் ஜெபித்தார்கள், வாழ்ந்தார்கள். புனித பெர்னார்ட் இச்சவாலையின் தைரியமாக சந்திக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். மிக சிறந்த கிறிஸ்தவ மக்களை உருவாக்கினார். சிலுவை போரில் பணிபுரிய நல்ல கிறிஸ்தவர்களை உருவாக்கினார். இவர்கள் விசுவாசத்தில் வளர தன்னை முழுவதும் கரைத்தார். பிறகு கிளேர்வே என்ற ஆதீனத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடன் வாழ்ந்த மற்ற துறவிகள் புண்ணியங்களை பேணி வளர்க்கும்படி போதனைகளாலும் முன்மாதிரியாலும் சிறிய முறையில் வழி நடத்தினார். திருச்சபையில் பிரிவினைகள் அதிகம் தோன்றியதால் ஐரோப்பா நாடு முழுவதும் பயணம் செய்தார். திருச்சபையின் அமைதி நிலவ பெரிதும் உழைத்தார். அச்சமயத்தில் இறையியலை பற்றியும் கடுந்தவம் பற்றியும் ஏழ்மை வாழ்வை பற்றியும் பல நூல்களை எழுதினார். இவரின் பயணத்தின் போது இவரால் தொடங்கப்பட்ட ஆதீன மடத்தில் இறைவேண்டல் செய்யும் வேளையில் இறந்தார். அன்பார்ந்தவர்களே, இயேசு மீது கொண்ட தாகம், சிறப்பாக பெற்றோர்கள் அவரை வளர்த்திய வளர்ப்பு, இயேசுவின் மீது அதிக நம்பிக்கையை இறை வேண்டலை செய்ய உறுதுணையாக இருந்தது. எனவே நாமும் பிறர் ஜெபிக்க நம்மையே அர்ப்பணிப்போம். ஆமென்.